செய்யக்கூடிய ஒரு அரசாக இருக்கிறது. குறிப்பாக இது வெறும் சட்டமன்ற தேர்தல் மட்டுமல்ல, டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் நடக்கக்கூடிய ஒரு போராக பார்க்கிறோம். தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதி, இன்னைக்கு மெட்ரோ திட்டம், கோவை, மதுரை போன்ற நகரங்களுக்கு நிதி ஒதுக்காது மட்டுமல்ல, ஜல் ஜீவன் திட்டம், மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம், அதே போல கல்வி கல்விக்காக ஒதுக்க வேண்டிய நிதி உள்ளிட்ட நிதிகளை தொடர்ந்து பறித்து வரக்கூடியதாகவும், அதே போல மாநிலங்களுடைய உரிமையை பறிக்கிற வகையிலே ஆளுநர்களை வைத்து கொள்ளைப்புறமாக ஆட்சி நடத்துவதும், மாநில அதிகாரங்களை தொடர்ந்து பறிக்கக்கூடிய வகையிலே தொகுதி வரையறை என்ற பெயரில் மாநிலங்களுடைய, குறிப்பாக தென் மாநிலங்களுடைய நாடாளுமன்றத்தில் அவருடைய பிரதிநிதித்துவத்தை ஒழிக்கிற வகையிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதே போல ஆளுநரை வைத்து ஒரு இரட்டை ஆட்சி செலுத்தக்கூடிய கொள்ளைப்புறமாக பாஜக ஆளாத மாநிலங்களை ஆளுநர்களை வைத்து சட்டமன்றத்தை முடக்குகிற வேலையை செய்து கொண்டிருக்கிறது. நிதிக்குழுவின் மூலமாக தென் மாநிலங்கள் போன்ற வளர்ச்சியடைந்த மாநிலங்களுக்கு ஒதுக்க வேண்டிய நிதியை படிப்படியாக குறைத்து மக்கள் நல சேவைகளுக்கு வழங்க வேண்டிய நிதியை தொடர்ந்து பறித்து வருகிறது. அம்பானி, அதானி போன்ற பெருமுதலாளிகளுடைய நலன்களுக்காக இந்தியாவினுடைய வெளியுறவு கொள்கை மற்றும் பொருளாதார கொள்கையை பலியிட்டு வருகிறது. அது மட்டுமல்ல, குறிப்பாக தமிழ்நாட்டிலே பல்வேறு சமயங்கள் ஒத்திசைந்த முறையில் நிலவக்கூடிய மத நல்லிணக்க முறையை சீர்குலைத்து வட மாநிலங்களைப் போல ஒரு மத வெறுப்பு தூண்டி ஆட்சி அதிகாரத்திலே அமரலாம் என்று திருப்பரங்குன்றத்திலே நீதித்துறை உள்ளிட்ட அமைப்புகளை பயன்படுத்தி கலவரத்தை தூண்ட முயற்சித்து வருகிறது. ஆக அது மட்டுமல்ல, சமூக நீதி, பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுடைய இடஒதுக்கீட்டு பறிக்கிற வகையில் இடபிள்யூஎஸ் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. கல்வி உரிமை, மாநில உரிமை, தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதி, தென் மாநிலங்கள் உரிமை உள்ளிட்ட எல்லா உரிமையும் பறித்து ஒரு சிறு கும்பலிடம் இந்த நாட்டை ஒப்படைக்கக்கூடிய ஒரு கேடுகட்ட முறையை பாஜக தலைமையிலான அரசு செய்து கொண்டிருக்கிறது. அதற்கு இன்றைக்கு அதிமுக, பாமக உள்ளிட்ட கட்சிகள் கூட்டணியாக சேர்ந்து தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை பறிக்கிறவர்களோடு கூட்டணி சேர்ந்திருக்கிறார்கள். எனவே இந்த கூட்டணி வீழ்த்தப்படுவது என்பது தமிழ்நாட்டுடைய மக்களுடைய நலனுக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய மதச்சார்பற்ற ஜனநாயக சக்தியுடைய ஒற்றுமைக்கும் மிக அடிப்படையான ஒன்று. எனவே இந்த அதிமுக, பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணி வருகிற தேர்தலில் தோற்கடிக்கப்பட வேண்டும். திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற ஜனநாயக கூட்டணி வெல்வதுதான் இந்தியாவிலே ஜனநாயகம், மதச்சார்பின்மை, கூட்டாட்சி உள்ளிட்ட உரிமைகளை பாதுகாப்பதற்கு அடிப்படையான தேவையாகும் என்பதை வலியுறுத்தி புரட்சிகர இளைஞர் முன்னணி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்களில் தொடர் பரப்புரை செய்ய இருக்கிறது. அதனுடைய வெளிப்பாடாகத்தான்